Pani sa ni sa ga ma pa ma ga sa ga ma pa ni sa ga sa ni pa ma ga sa ni pa ma ga Nanda amrita kashini amrita vashini. இந்த மொமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது வார்த்தையால சொல்ல முடியாது, அவ்வளோ நெகிழ்ச்சியா இருந்தது. மோடிஜி வந்து என்கிட்ட எத்தனை பர்ஃபார்மன்ஸஸ் நீ கொடுத்துருக்க அப்படின்னு கேட்டாரு. நான் வந்து கிட்டத்தட்ட 100 பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு சின்ன டெமோ பண்ணி காமிக்கிறியா அப்படின்னு கேட்டார். நான் வந்து சான்ஸ்கிரிட்ல அயோத்தியா பத்தி ஒரு 2 நிமிஷம் சொன்னேன். என்ன சொன்னாரு அதுக்கு? அதை கேட்டு ரொம்ப நல்லா இருக்கு, பகுத் படியான்னு சொன்னாரு. நான் வந்து 6 வயசு இருக்கும்போதே எனக்கு ஒரு வீடியோ வந்தது, யாரோ அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க வாட்ஸ்அப்புக்கு. அந்த வீடியோவை நானே எடுத்து பார்த்தேன். என்னோட குரு விஷாகா மேமோட, ஸ்ரீமதி விஷாகா ஹரியோட வீடியோ. ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சின்ன வயசுலேருந்தே ஐ பிக் திஸ் அப். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ப்ளஸ் அகாடமிக்ஸ் அண்ட் இந்த மாதிரி பிரவச்சனம் இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு ஐ ஃபீல். காம்படிஷன்ஸ்க்கு போய் எத்தனையோ பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் கொடுத்தது, என்னோட அச்சீவ்மெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி ரொம்ப கிராட்டிஃபையிங்காக இருந்தது. பட் இன்னுமே நிறையா லைவ் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கணும்னா 1.5 மணி நேரம் போகிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆகும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து சம்பவம் அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு வர ஒரு 3 மணிலேருந்து 10 மணி, ஒரு 7 மணி நேரம், 1 ஃபுல் டே அப்படி போயிடும். கலெக்டரே வந்து அந்த அவார்டு கொடுத்தாரு. அப்போது நான் வாங்கும்போது இவர்கிட்டலாம் நான் இந்த மாதிரி அவார்டு வாங்குவேன் நான் அப்படின்னு நான் வந்து முன்னாடிலாம் யோசிச்சிருப்பேன். நிறையா ஓல்டு பீப்புளெலாம் வந்து தே வுட் பி மூவ்ட் டு டியர்ஸ். என்கிட்ட வந்து கிறிஸ்டலே கண்ணு முன்னாடி நிற்கிறாரு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படியே அவங்கள பார்த்து அவ்வளோ இன்ஸ்பயர் ஆகி எமுலேட் பண்ணணும்னு நினைக்கிறதுனால அவங்கள மாதிரியே நான் சொல்வேன். இவங்கெல்லாம் வந்து இப்படி சொல்லும்போது இன்னும் வந்து இந்த ஆர்ட் ஃபார்ம் நிறையா பீப்புளுக்கு எடுத்துகிட்டு போகணும், இந்த கிரந்தம்லாம் நிறையா பேருக்கு தெரியணும். மெயினாகவே இந்த ஹரிகதா கேட்குறவங்க எல்லாமே ஒரு 40 இயர்ஸ் ப்ளஸ் அந்த ஏஜ் குரூப்லேருந்து தான் வருவாங்க. அதனால இன்னும் ஒரு யங்ஸ்டர்ஸ் கிட்டலாம் இதை கொண்டு போய் சேர்க்கணும். நிறையா குழந்தைகளுக்கு நம்மளோட கல்ச்சர் வேல்யூஸ் எல்லாம் சொல்லி தரணும். சேனல் 5 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு எக்ஸைட்டிங்கான கெஸ்ட் தான் இருக்காங்க. இவங்க வயசை கேட்டாலே நம்ம ரொம்ப ஷாக்கிங் ஆகும். நம்மலாம் 14 வயசுல இதெல்லாம் பண்ணிருப்போமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா சாத்தியமே இல்லை. சமீபத்துல திரௌபதி முர்மு அவங்க கையால பால புஷ்கர் அவார்ட் வின் பண்ண நம்ம ஜனனி நாராயணன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், பிரசிடென்ட் கையால அவார்ட் வாங்கியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருந்துச்சு? எப்படி ஃபீல் பண்ணீங்க? எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க இப்போ? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதெல்லாம் வந்து கனவு மாதிரி இருக்கு எனக்கு. ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருக்கு. இந்த மாதிரி பிரசிடென்ட் கையால் அவார்டு வாங்கி பிரைம் மினிஸ்டர் மோடிஜி கிட்ட ஒரு இன்டராக்ஷனும் இருந்தது. அதெல்லாம் நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஓகே, நாங்க போட்டோஸ்ல எல்லாம் பார்த்தோம், பிரதமர் மோடி அவங்க உங்ககிட்ட பேசியிருந்தாங்க. அவங்க என்ன பேசினாங்க? எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட் உங்களுக்கு? அந்த மொமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது வார்த்தையால சொல்ல முடியாது, அவ்வளோ நெகிழ்ச்சியா இருந்தது, அவ்வளோ சந்தோஷமா இருந்தது எனக்கு. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கே அப்படிங்கிறதுக்கு. மோடிஜி வந்து என்கிட்ட எத்தனை பர்ஃபார்மன்ஸஸ் நீ கொடுத்துருக்க அப்படின்னு கேட்டார். நான் வந்து கிட்டத்தட்ட 100 பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். உன்னை பற்றி கொஞ்சம் சொல்லுனார், அதனால நான் அதுவும் சொன்னேன். அப்புறம் ஒரு சின்ன டெமோ பண்ணி காமிக்கிறியா அப்படின்னு கேட்டார். நான் வந்து சான்ஸ்கிரிட்ல அயோத்தியா பற்றி ஒரு 2 நிமிஷம் சொன்னேன். ஒரு சின்ன டெமோ ஹரிகதா நானும் பண்ணி காமிச்சேன். என்ன சொன்னாரு அதுக்கு? அதை கேட்டு ரொம்ப நல்லா இருக்கு, பகுத் படியான்னு சொன்னாரு. ஞாபகம் இருக்கு எனக்கு. அதனால நல்ல மொமெண்ட். நிறைய பேருக்கு இந்த அவார்டுனா என்னன்னே தெரியாம இருக்கு, பால் புஷ்கர் அவார்ட்னா என்னன்னு தெரியாம இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எந்த கேட்டகரிக்காக இதுக்கு செலக்ட் ஆனீங்கன்றதையும் சொன்னா நல்லா இருக்கும். இந்த பால் புரஸ்கார் அவார்ட், திஸ் இஸ் தி ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் ஃபார் people below 18 years of age in India as of now. அதனால இது வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான அவார்ட். நிறைய கேட்டகரிஸ்க்கு, மொத்தமாக 7 கேட்டகரிஸ்க்கு கொடுக்குறாங்க இந்த அவார்ட். உங்களுக்கு எந்த கேட்டகரிக்காக கொடுக்க? எனக்கு வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கேட்டகரிக்காக இந்த அவார்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய கேட்டகரிஸ்க்கு கொடுக்குறாங்க. பிரேவரி, இனோவேஷன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி,
ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ்க்கு இந்த வருஷம் அவார்ட் கொடுத்துருக்காங்க. 17 பேர் கொடுத்துருக்காங்க. அதில் 3 people ஸ்பெஷல் சில்ட்ரன். அப்படி வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் பேக்ரவுண்ட்ஸ்லேருந்தும் எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்தும் யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்தும் வந்தவங்களுக்கும் அப்ளை பண்ணவங்களுக்கும் இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு 14 வயசு ஆகுது. இப்போ நீங்கள் இந்த அவார்ட் வாங்கிட்டீங்க. ஆனால் இதுக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு ஒரு இடம் இருக்கும்ல, எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த விஷயத்த? நான் வந்து 6 வயசு இருக்கும்போதே எனக்கு ஒரு வீடியோ வந்தது. யாரோ அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க வாட்ஸ்அப்பில் என்னுடைய அம்மாவுக்கு. அந்த வீடியோவை நானே எடுத்து பார்த்தேன். என்னோட குரு விசாகா மேமோட, ஸ்ரீமதி விசாகா ஹரியோட வீடியோ. அதை பார்த்து கேட்ட உடனே எனக்கு வந்து திடீர்னு ஏதோ தோணி அது அவங்களே நான் வந்து அப்படியே எமுலேட் பண்ணி அவங்கள மாதிரியே சொல்லணும் அப்படின்னு தோணி சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ அந்த 6 வயசில் ஆரம்பிச்சது. நிறையா பர்ஃபார்மன்ஸஸ் இப்படி கொடுத்து நிறையா இந்த ஜேர்னி நிறையா கற்றுட்டு இப்படி இந்த அவார்டு எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு. உங்களை பார்க்கும் போதே எங்களுக்கே ஒரு மாதிரி சுறுசுறுப்பா இருக்கு. இவ்வளோ ஆக்டிவா பேசுறீங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஏன்னா நீங்க பேசும்போதே கியூட்டா அழகா ஒரு மாதிரி நடிக்கிறவங்க எல்லாம் எப்படி கண்ணெல்லாம் அசைச்சு பேசுவாங்களோ அந்த மாதிரி அழகா பேசுறீங்க. ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அப்படி ஆக்டிங்ல எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல இப்போதைக்கு. ஆனா நானே கொஞ்சம் எக்ஸ்பிரசிவா பேசுவேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹரிகதாங்கிற இந்த ஃபீல்ட்லையும் நான் இருக்கேன். ஓகே, உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சு? உங்க இந்த ஸ்டேஜுக்கு வர கண்டிப்பா உங்க ஃபேமிலி சப்போர்ட் இருந்திருக்கும். எந்த அளவுக்கு இருந்துச்சு? அவங்க எந்த மாதிரியான ஹெல்ப்லாம் உங்களுக்கு பண்ணாங்க? என்னுடைய இந்த அவார்ட் கிடைக்கிறதுக்கு காரணமே என்னோட அம்மான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க தான் என்னோட ஸ்கூல் ஆக்சுவலி இந்த அவார்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னோட பிரின்சிபல், டீன் அண்ட் டைரக்டர் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதனால என்னோட அம்மா தான் இந்த அவார்டுக்கு அப்ளை பண்ணாங்க. நான் ஏதோ ஹெல்ப் பண்ணேன் அந்த ப்ராசஸில். என்னோட அம்மா தான் எல்லாத்தையும் அப்ளை பண்ணியிருந்தாங்க. நிறையா காம்படிஷன்ஸ், ஹரிகதா பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்கேன். நிறையா காம்படிஷன்ஸ்க்கும் போயிருக்கேன். அதெல்லாம் ஒரு லிஸ்ட் பண்ணி கொடுக்கணும் இல்லையா? அந்த லிஸ்ட்டெல்லாம் என்னுடைய அம்மா தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. இந்த அவார்டுக்கு அப்ளை பண்ணாங்க. அப்போது இந்த அவார்ட் கிடைச்சதுக்குன்னா ஐ ஓ இட் டு மை மதர். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் எழுதும் போதும் என்னுடைய அம்மா தான் வந்து என்னோட சேர்ந்து ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கும் ஒவ்வொரு பிரவச்சனத்துக்கும் என்ன கண்டென்ட் இருக்கணுமோ அதெல்லாம் நாங்கள் சேர்ந்து ரிசர்ச் பண்ணி கேட்டு கற்றுண்டு படித்து எல்லாம் பண்ணி எழுதுவோம். என்னுடைய அப்பா தான் அந்த கண்டென்ட் எல்லாம் அவரோட ஒரு போய்டிக் டச் கொடுத்து ரிஃபைன் பண்ணுவார். அப்படி நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். அப்படி ஒவ்வொரு பிரவச்சனத்துலையுமே என்னுடைய அம்மா அப்பா எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. என்னோட ஃபேமிலி தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். என்னோட பிரவச்சனத்தெல்லாம் கேட்டு ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த வழியில் நான் வரத்துக்கு. இந்த அவார்ட் வின் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஸ்கூல்லலாம் என்ன சொன்னாங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க? எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்லாம் உங்களுக்கு? அவார்ட் கிடைச்சதுங்கிற நியூஸ் வந்த உடனே நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்காக மோதிஜியே போய் பார்க்க போறேன் அப்படின்லாம் ரொம்ப ஹைப் பண்ணி விட்டாங்க. ஸ்கூல்ல வந்து இந்த அவார்ட் அப்ளை பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்னோட பிரின்சிபல் மேம், ஹெட் மிஸ்ட்ரஸ் மேம், டீன் அண்ட் டைரக்டர் எல்லாருமே நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவார்ட் கிடைச்ச உடனே அதை வந்து கிடைச்சதுங்க நியூஸ் தெரிஞ்ச உடனே பிரின்சிபல் மேமே எல்லா குரூப்ஸ்லேயும் அந்த மெசேஜை கன்வே பண்ணிட்டாங்க. அதனால நாங்கள் எல்லாருக்கும் சொல்றதுக்கு முன்னாடியே அது ஏதோ ஃபயர் மாதிரி அப்படியே பரவித்து. அந்த மாதிரி இப்போவும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம் கொடுத்துட்டே வராங்க. இந்த அவார்டே அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அப்படிலாம் பண்ணாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த அவார்ட் வாங்கினதுக்கு அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், ஸ்கூல்ல இருக்கட்டும், நிறைய இது பண்ணியிருக்காங்க, நிறைய வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சிருப்பாங்க. ஆனா அது இல்லாம பெரிய பெரிய செலிபிரிட்டிஸோ யாருன்னா ஸ்டோரி டெல்லர்ஸோ உங்ககிட்ட வாழ்த்து தெரிவிச்சாங்களா? அப்படின்னா என்னுடைய குருஸ் இவாள்லாம் எனக்கு தெரிவிச்ச வாழ்த்து தான் நான் சொல்லணும். என்னோட ஹரிகதா குரு ஸ்ரீமதி விசாகா ஹரி, அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. இந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜனனி அப்படின்னு சொன்னா. எங்கிட்ட கால் பண்ணி பேசினா. தெரிஞ்ச உடனே நாங்க அவள்கிட்ட தான் சொன்னோம். அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட மியூசிக் குரு பத்மபூஷன் ஸ்ரீமதி சுதா ரகுநாதன் மேம், அவளோட அகாடமி சுதானவா அகாடமியில ரம்யா ஸ்ரீனிவாசன் மேம் கிட்ட நான் மியூசிக் கத்துக்கிறேன். 2 பேருக்கும் தெரிஞ்ச உடனே அவளும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க. என்னோட சான்ஸ்கிரிட் குருஸ் எல்லாருமே எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க. லாஸ்ட் டைமே நீங்க இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம். ஸோ இந்த டைம் அது கிடைச்சதுமே எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்? லாஸ்ட் இயர் வந்து இட் டிடன்ட் கெட் த்ரூ. அது தெரிஞ்ச உடனே வந்து என்னடா இது இவ்வளோ நம்ம இதுக்கு உழைச்சோமே, இந்த அவார்டுக்காகன்னு உழைக்கல, பட் இவ்வளோ எஃபர்ட்ஸ் நம்ம போட்டு இந்த அவார்டு நம்மளுக்கு இப்படி கிடைக்கக்கூடாதோ இந்த மாதிரி அப்படின்லாம் தோணித்து நிறையா. ஆனால் அடுத்த தடவை அப்ளை பண்ணி கிடைச்ச உடனே ரொம்ப கிராட்டிஃபையிங்காக இருந்தது.
நான் எவ்வளோ இதுக்காகலாம் காம்படிஷன்ஸ்க்கு போய் எத்தனையோ பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் கொடுத்தது, என்னோட அச்சீவ்மெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி ரொம்ப கிராட்டிஃபையிங்காக இருந்தது. ரொம்ப ஆனர்டாக நான் ஃபீல் பண்ணேன். உங்களை பார்த்ததுமே நிறைய பேர் உங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கும், பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்கும், ஈஸியாக இந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க அப்படின்றதுலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தீங்க, அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அப்படிலாம் எதுவும் இல்லை, பணக்கார ஃபேமிலிலாம் அப்படி எதுவும் இல்லை. ஆக்சுவலி ஐ ரிசைட் இன் சிறுசேரி. அதனால முதல் சேலஞ்ச் என்னன்னா கம்யூட் ட்ராவல் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி எக்ஸாஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா எங்கே போகிறதா இருந்தாலும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படி ஆகிடும். ஸோ தட்ஸ் வை வி ப்ரிஃபர் கொஞ்சம் ஆன்லைன் காம்படிஷன்ஸ், ஆன்லைன் பர்ஃபார்மன்ஸஸ் அந்த மாதிரி. இப்போது அது கொஞ்சம் நார்மலைஸ் ஆயிருக்கு. பட் இன்னுமே நிறையா லைவ் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கணும்னா 1.5 மணி நேரம் போகிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆகும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து சம்ஹவ் அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு வர ஒரு 3 மணிலேருந்து 10 மணி, ஒரு 7 மணி நேரம், 1 ஃபுல் டே அப்படி போயிடும். பட் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு எஃபர்ட்ஸ், அது எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ என்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டு சின்ன வயசுலேருந்தே ஐ பிக் திஸ் அப். ஸோ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி ப்ளஸ் அகாடமிக்ஸ் அண்ட் இந்த மாதிரி பிரவச்சனம் இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு ஐ ஃபீல். இப்போ நீங்க நிறைய குழந்தைங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க இந்த அவார்டுக்கு அப்புறம். ஆனா உங்களுக்கு ஒருத்தவங்க இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்களே, கமான் சரணி நம்ம இது உங்களை மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறி வரும்ல உங்களுக்கு, அப்படி யார் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்? என்னோட இன்ஸ்பிரேஷன்னா என்னுடைய குரு ஸ்ரீமதி விஷாகா ஹரி தான். அவங்களோட வீடியோவை தான் நான் பார்த்து ஐ ஈவன் காட் தி இன்ட்ரெஸ்ட் டு கெட் இன் டு திஸ் ஃபீல்ட். அதனால இன்னி வரைக்கும் the way she speaks, அப்படி எப்படி அழகாக பேசிகிட்டே இருக்கும்போது அப்படி பாட்டு பாட ஆரம்பிப்பாங்க. அந்த ஸ்டைல் எல்லாமே எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இவங்கள மாதிரி நான் நிறைய பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கணும்னு, எனக்கு கற்றுக்கணும்னு, இன்னும் பர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். அதுக்கு காரணம் வந்து என்னுடைய குரு தான். ஹரிகதைக்கே 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று அந்த கதையை சொல்கிறது, இன்னொன்று அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி புராணங்கள்லேருந்து, இத்திஹாசங்கள்லேருந்து ஸ்லோகங்கள்லாம் எடுத்து அதை ஆப்டாக அந்த சான்ஸ்கிரிட் கொட்டேஷன்ஸ் எல்லாம் எடுத்து சொல்கிறது. இன்னொன்று கர்நாடிக் மியூசிக். எத்தனையோ வாகையக்காரர்கள் எவ்வளோ கீர்த்தனங்கள் ரச்சனம் பண்ணியிருக்கா, இயற்றியிருக்கா. அந்த கீர்த்தனங்கள் எல்லாம் அந்த கதைக்கு தகுந்தா மாதிரி, ஸ்லோகங்களுக்கு தகுந்தா மாதிரி எடுத்து பாடுறது, அது 3வது காம்பனண்ட். வாகையக்காரர்கள்னாலே மும்மூர்த்திகள் தான் நம்மளுடைய மனசுக்கு வருவா. எவ்வளோ கீர்த்தனங்கள் ரச்சனம் பண்ணியிருக்கா. அதில் தீக்ஷிதருடைய ஒரு கீர்த்தனம் நான் இப்போ பாடுறேன். ஸ்ரீநந்தனாதி சம்ரக்ஷிணி, ஸ்ரீநந்தனாதி சம்ரக்ஷிணி, ஸ்ரீநந்தனாதி சம்ரக்ஷிணி, ஸ்ரீ குருகுஹ ஜனனி சித்ரூபிணி, ஸ்ரீநந்தனாதி சம்ரக்ஷிணி, ஸ்ரீ குருகுஹ ஜனனி சித்ரூபிணி, சானந்த ஹிருதய நிலையே சதயே, சானந்த ஹிருதய நிலையே சதயே, சானந்த ஹிருதய நிலையே சதயே, சத்ய சுவ்ருஷ்டி ஹேதவே த்வாம் சந்ததம் சிந்தயே, அமிர்தேஸ்வரி சலிலம் வர்ஷய வர்ஷய வர்ஷய, சக ம பனி சனி நி ப ப மக சானி பனி சனி சக ம ப மக சக ம ப க ம பனி பனி சக சானி ப ம மக சா சானி ப மக, ஆனந்தாமிருதாகர்ஷிணி अमृत वर्षिणी, हरादि पूजिते शिवे भवानी, आनन्दामृत आकर्षिणी. இது வரைக்கும் ஜனனி எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ மெடல்ஸ்லாம் வின் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து நிறைய காம்படிஷன்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். பாரத் சம்ஸ்கிருதி உற்சவ் கொல்கட்டா, இந்த காம்படிஷனில் நான் வின் பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஹரிகதாக்காக இஸ்கானில் கண்டக்ட் பண்ண காம்படிஷன்ஸில் 3 வருஷம் கன்சிக்யூட்டிவாக நான் வின் பண்ணேன். அவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா என்னோட ஃபஸ்ட் அவார்டு வந்து ஹரிகதா ரோஷினி அப்படின்னு லாயல் டெக்ஸ்டைல்ஸ் ஸ்ரீமதி வள்ளி ராமசுவாமி அப்படின்னு அவங்க கொடுத்தாங்க.
இன்னி வரைக்கும் நிறையா அந்த ராயல் டெக்ஸ்டைல்ஸ்க்கு வள்ளி ராமசுவாமி மேம்க்கு நான் நிறையா பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துட்டே வரேன். ஐ ஓ தெம் அ லாட். அதை தவிர நான் வந்து பிரகாஷ பாலிகா அப்படின்னு ஞானநாம விட்டல் சார்பா லக்ஷ்மி விட்டல் மேம் வந்து எனக்கு கொடுத்தாங்க. காந்தர்விகா அவார்ட் அப்படின்னு நான் வந்து ஸ்ரீ ராதா மாதவா கல்ச்சுரல் ஃபைன் ஆர்ட் சொசைட்டி அவங்க கொடுத்தாங்க, நான் வாங்கினேன். அது மாதிரி கலையிளமணி அப்படின்னு எனக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் அவார்ட் கொடுத்தாங்க. கலெக்டரே வந்து அந்த அவார்ட் கொடுத்தாரு. அப்போது நான் வாங்கும்போது இவர்கிட்டலாம் நான் இந்த மாதிரி அவார்டு வாங்குவேன் நான் அப்படின்னு நான் வந்து முன்னாடிலாம் யோசிச்சிருப்பேன். பட் அது வாங்கினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிரசிடென்ட் கிட்டே அவார்டு வாங்கிட்டீங்க, பட் இருந்தாலும் இவங்க கிட்ட நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க யாரு? அப்படி எனக்கு இன்னி வரைக்கும் அப்படி இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது தான் என்னுடைய குரு தான், ஸ்ரீமதி விஷாகா ஹரி மேம் தான். இதை தவிர நான் இன்னும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும்னு என்னுடைய மைண்டில் இருக்கு. நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதை பார்த்தவங்களாம் உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட்டு நிறையா ஓல்டு பீப்புளெலாம் வந்து தே வுட் பி மூவ்ட் டு டியர்ஸ். என்கிட்ட வந்து கிறிஸ்டலே கண்ணு முன்னாடி நிற்கிறார் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது ஐ திங்க் தட் த கிரெடிட் கோஸ் டு தி ஆர்ட் ஃபார்ம் இட் செல்ஃப். அந்த ஹரிகதாங்கிறதே அவ்வளோ ஒரு சேக்ரட் ஆர்ட் ஃபார்ம். அதனால ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும் அப்படி அவங்க சொல்லும் போதெல்லாம். அந்த மாதிரி விஷாகா ஹரி மாதிரியே சொல்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நிறையா பேர் தே மிஸ்டுக் மீ ஃபார் விஷாகா ஹரிஸ் டாட்டர் ஃபார் சம் ரீசன். அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் அப்படியே அவங்கள பார்த்து அவ்வளோ இன்ஸ்பயர் ஆகி எமுலேட் பண்ணணும்னு நினைக்கிறதுனால அவங்கள மாதிரியே நான் சொல்கிறேன்னு. எனக்கு வேறு எப்படியும் சொல்ல தெரியாது. அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து இப்படி சொல்லும்போது இன்னும் வந்து இந்த ஆர்ட் ஃபார்மை நிறையா பீப்புளுக்கு எடுத்துகிட்டு போகணும், இந்த கிரந்தம்லாம் நிறையா பேருக்கு தெரியணும் அப்படிங்கிறது வந்து எனக்குள்ள தோணிட்டே இருக்கும். அது ஒரு ஸ்ட்ராங் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஜனனிக்கு ஒரு 10 இயர்ஸ்ல ஜனனி நான் இந்த அளவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு ட்ரீம் இருக்கும்ல, அந்த ட்ரீம் என்னது? என்னோட ட்ரீம் அப்படின்னு பார்த்தா, இந்த ஹரிகதாவையே நிறைய பேருக்கு, பீப்புள் ஆஃப் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ஆல் ஏஜ் குரூப்ஸ், மெயினாகவே இந்த ஹரிகதா கேட்குறவங்க எல்லாமே ஒரு 40 இயர்ஸ் ப்ளஸ் அந்த ஏஜ் குரூப்லேருந்து தான் வருவாங்க. அதனால இன்னும் அந்த யங்ஸ்டர்ஸ் கிட்டலாம் இதை கொண்டு போய் சேர்க்கணும். நிறையா குழந்தைகளுக்கு நம்மளோட கல்ச்சர் வேல்யூஸ் எல்லாம் சொல்லி தரணும், நம்மளுடைய தர்மம் அந்த கல்ச்சர் இதை நம்ம வந்து அப்ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதை தவிர நான் வந்து கைனகாலஜிஸ்ட் ஆகணும் அப்படின்னு எனக்கு குட்டியாக ஒரு ஆசை இருக்குது. அதனால அதுவும் இருக்குது. பட் மெயினாக வந்து இந்த ஹரிகதா அப்படிங்கிறது இன்னும் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கணும், ப்ராக்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும், கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. லாஸ்ட்டாக இப்போ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், நீங்கள் உங்களை பார்த்து நிறைய குழந்தைகள் இன்ஸ்பயர் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்லுங்கள் எங்களுக்கு. இப்போது இந்த ஹரிகதாவை வந்து நான் வந்து ரொம்பலாம் ஒரு பெரிய ஆள்லாம் இல்லை. அதனால என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க நிறையா பேர்னா எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் அவங்கக்கிட்ட நான் மெயினாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தே ஹவ் டு லேர்ன் அ லாட். அதை தவிர அகாடமிக்ஸும் இந்த பிரவச்சனமும் பேலன்ஸ் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம், அது ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். பட் இந்த பிரவச்சனம் அப்படின்னு வரும்போது வி ஹவ் டு லேர்ன் அ லாட். அதுதான். ஈவன் ஐ ஹாவ் அ லாங் வே டு கோ. அண்ட் விஷாகா மேம்கிட்ட நாங்கள் முதல்ல போனபோதே அவன் என்ன சொன்னான்னா, நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் மெயினாக யுவர் ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் லேர்னிங் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அதை ஐட் லைக் டு ஸ்ட்ரெஸ் அப்பான் தட் வி ஹவ் டு லேர்ன் அ லாட். அண்ட் இது வந்து ஒரு கண்டினியூஸ் ஜேர்னியாக அப்படி வந்துக்கிட்டே இருக்குது. அதனால இது ஒரு பேட்டர்ன், இது பாஸ் பண்ணிகிட்டே வரோம்னா இதை கீழே வைக்காமல் நம்மளோட இந்தியா வந்து அப்படி பிரகாசமாக இருக்கணும், நம்மளோட கல்ச்சர் எல்லாம் எல்லாருக்கும் தெரியணும்னா அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ரொம்பவே அழகாக சொன்னீங்க. இன்னும் உங்களோட ட்ரீம்ஸ்லாம் நல்லா சக்ஸஸ் ஆகணும், நீங்கள் ரொம்ப ஐக்கு போகணும்னு சொல்லிட்டு சேனல் 5 தமிழ் சார்பாக நாங்கள் வாழ்த்துறோம். நன்றி. நன்றி.